பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு பாக்ஸ் டேட்டா பார்க்க போகிறோம். 12th ஹிஸ்ட்ரி புக்லேருந்து என்ன அப்படின்னா, சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் அண்ட் ரெமினிசன்ஸ். இந்த புக்கு யார் எழுதுனது அப்படின்னா கல்பனா தத். சரியா, கல்பனா தத் அவங்களோட சுயசரிதை தான் சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் அண்ட் ரெமினிசன்ஸ். ஆக்சுவலாக கல்பனா தத் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தாக்குனதில் இவங்களும் ஒருத்தங்க. சரிங்களா, நம்ம சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் அப்படின்னாவே நம்மளுக்கு சூர்யா சென் தான் ஞாபகத்துக்கு வருவார். சூர்யா சென்னோட படைப்பிரிவில் இருந்தவங்க தான் இந்த கல்பனா தத். இவங்களோட சுயசரிதையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சாவித்திரி தேவி அப்படின்ற பெண்மணியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க ஆயுதப்படை தளத்தை வந்து தாக்கி அழிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்போசிட்டில் வந்து கேப்டன் கேமரூன் தலைமையிலான ஒரு படை வந்து நிற்கும் இவங்களை கொல்றதுக்காக. சரியா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கேப்டன் கேமரூன் ஆங்கிலேயரை வந்து கொலை பண்ணிடுவாங்க சாவித்திரி தேவி அப்படின்றவங்க வீட்டில் வச்சு. ஸோ இதை சாவித்திரி தேவி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இதை கைது செஞ்சுருவாங்க ஆங்கிலேயர்கள் சாவித்திரி தேவியை. அவங்க விசாரணையில் எதுவுமே வந்து பேசியிருக்க மாட்டாங்க. இந்த தகவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்பனா தத் அவங்களோட சுயசரிதையில் சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் அண்ட் ரெமினிசன்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி.